ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கள் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1200 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நீங்க செய்யலாம், என்னெல்லாம் உங்களை யோசிச்சு செய்யலாம் அப்படிங்கிறது உண்டு. புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, அதே போல பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, ஆசிலேஷா நட்சத்திரம் சொல்லுவாங்க, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. இந்த கடகராசி 2025 எப்படி இருக்கும்? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கடகராசிக்கு அப்படின்னு சொன்னான்னு ஆஹா ஓஹோ ரொம்ப பிரமாதம் அப்படின்லாம் நிறைய போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்றது எல்லாமே அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பிரமாதமா இருக்கும், கொட்டும் அப்படின்னு. எங்க கொட்டும்னு தெரியாது, ஆனால் கொட்டுங்க கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கடகராசி 2024 வாங்கின அடியை மறந்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வைத்து கூட சில காமெடியான சில விஷயங்கள்லாம் கூட போடுறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்காம இல்லை, பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி என்ன அடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடி வாங்கியாச்சு கடகராசி பொறுத்த அளவுக்கு. இதுக்கப்புறமாவது எனக்கு நல்லா இருக்குமா, இந்த இவ்வளோ அடி வாங்கிட்டேன் 2024, பொறுமையா நிறைய வாங்கிட்டேன், கெட்ட பேர் வாங்கிட்டேன், பணம் இழந்துட்டேன், வேலை போச்சு, நிறைய விஷயங்கள், என்ன அடி ஏய் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாங்கியாச்சு. இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓரளவு, அதாவது 75% நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. 75%, 70 to 75% நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் நமக்கு நமக்கு ராஜ வாழ்க்கை அப்படின்னு நம்ம சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நமக்கு ராஜ வாழ்க்கை அப்போ நீங்கள் வேற மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்க. அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன தேவதைகள் நம்ம வழிபாடு பண்ணணும். இப்போ சனி பயிற்சி நமக்கு சாதகமாக இருந்தால் அடுத்து குரு பயிற்சி வருது. குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி, புதன் பயிற்சி, இப்போ அடுத்தடுத்து இருக்கு. இப்போ அந்த அடுத்தடுத்த பயிற்சிகள் வரும்போது எப்படி இருக்கும், கிரகங்கள் தன் வேலையை காட்டும். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்னு கிரகம் கண்டிப்பாக ஏதாவது நீங்க மறந்திருந்தாலும் சில விஷயங்களை செய்யும். ஸோ கவனமா இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2025 எப்படி இருக்கும், பலவீனமான முடிவுகளை தரக்கூடும். அதாவது வந்து ரொம்ப சில நேரங்களில் பலவீனமான முடிவுகளை தரக்கூடும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா நீங்க கேட்கணும். சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, குருக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ராசி பலன்ல ஒவ்வொரு வரியும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேளுங்க. அதே போல வந்து பார்த்தீங்க, இப்போ நம்ம வந்து சொல்றோம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போறார். உடல்நிலை கோளாறு படிப்படியாக குறையும். சில விஷயங்கள் படிப்படியாக குறையும், விலகும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்டது, இடுப்பு சம்பந்தப்பட்டது, தோள்பட்டை சம்பந்தப்பட்ட ரண சிகிச்சை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். கவனமா இருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருப்பது நல்லது. ரொம்ப நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்துல ரொம்ப முழுமையா என்னங்கிறத நீங்க கவனம் செலுத்திக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும். அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு மனை வாங்க போறீங்க, ஒரு திருமணம் பேச போறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் நல்ல கைகூடி வரும். அது கைகூடி வரும்போது நிதானிச்சு ஒரு விஷயம், ஏன்னா அடி வாங்கிட்டோம்ல, அதனால நிதானிச்சு சில விஷயங்களை கொண்டு போவோம்.
அகலக்கால் வச்சிடக்கூடாது. எடுத்த உடனே அகலக்கால் வச்சிடக்கூடாது. மாணவர்களுக்கு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவுகளை பெறுவார்கள். நல்ல ரேங்கிங்கில் நல்ல ரேங்க் வரத்துக்கு உண்டான யோகங்கள்லாம் இருக்கும். நல்ல படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும். சில விஷயங்கள் முடிவெடுக்காமல் சில குழப்பங்கள் அதிகரிக்கும். பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அத்தகைய சூழ்நிலைகள் படிப்பு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்த்து சில விஷயங்கள் இந்த படிப்பில் கூட சில பேருக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் எல்லாத்துலையும் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரங்கள் அமோகமாக இருக்கும். வியாபாரத்துக்கு அடுத்த லெவலுக்கு வியாபாரத்தை கொண்டு போவீங்க. அடுத்த லெவலுக்கு சில விஷயங்கள் கொண்டு போவீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு நல்லா அதில் அனுபவம் மிக்கவர்களுக்கு ஓரளவுக்கு நிறைய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நல்ல பேர், நிறைய நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கைகூடி வரும். அதே போல் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற திறமையும் வெளிப்படும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல இது வரும். வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி நிறைய நல்ல விஷயங்கள், இது மாதிரியான சில விஷயங்கள், தொலைதூர இடங்களில் பொருட்கள் வாங்கி விற்கிறது, ஸோ எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உரையாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்ககிட்ட கீழே வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் நேர்மையாகவும் துரிதமாகவும் சில விஷயங்கள்லாம் செயல்படுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் முரண்பாடுகள் காணப்படலாம். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்மறையாக சில விஷயங்கள் இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது பண விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயம் பணம் வரும்போது பண விஷயத்தில் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு லாபமும் இருக்கும். 70% லாபம் இருக்கும். ஒரு 30% சில விஷயத்துல நஷ்டம் வருது. ஸோ கவனத்தோடு யோசித்து சில விஷயங்கள் பண்ணுங்க. திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். விவாகரத்து எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு விவாகரத்து நடந்து திரும்ப அடுத்த கல்யாணத்துக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள், பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கும். காணாமல் போன பொருள் கிடைக்கும். காணாமல் போன பொருள்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் இளைஞர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிறைய வேலை, இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க எதிர்பார்த்திருந்த நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பூமி மங்கள யோகத்தை நல்ல சிறப்பாக செயல்படுத்துவீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்வொகேட் சம்மந்தப்பட்டவர்கள், வழக்கறிஞர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு புதிய வழக்குகள்லாம் நிறையா வரும். இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்க்க ரொம்ப போராடி சில விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கடகராசிக்காரர்கள் 24 நிறைய பிரச்சனைகளை சந்திட்டாக்க. அதனால 25 வரும்போது யாருக்கும் ஜாமீன் சூரிட்டி போடாதீங்க. நான் இது பண்ணுறேன், அதை செஞ்சு கொடுக்குறேன், இதை பண்ணுறேன், எதுவும் ஜாமீன் சூரிட்டிலாம் போடாதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலை என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்கள். சில விஷயங்கள் அப்படியெல்லாம் இருந்தால் தான் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். பூர்வீக சொத்து சில பிரச்சனைகள் உண்டு. அதே போல் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைகூடி வரும். உங்களுக்கு ஏதாவது ஸ்திர சொத்து உங்களுக்கு தேடி வரும், வீடு கட்டுவீங்க. இப்போ நிறைய நல்ல விஷயங்களும் அதே போல் கூடி வரும். பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். பெண்கள் வண்டி வாகனங்களை கவனமாக இருக்கணும். நகை தொலைஞ்சு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நகையோ ஏதாவது ஒரு விஷயத்த தொலைச்சிருந்தீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளை வெளியில் கூப்பிட்டுன்னு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக கூப்பிட்டுன்னு போயிட்டு கவனமாக கூப்பிட்டு வாங்க. திரு விபத்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும், கவனமாக இருங்க. திருமைசூர் லலிதாம்பிகை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காளஹஸ்தீஸ்வரர் போயிட்டு வாங்க. காளஹஸ்தி போயிட்டு வாங்க. ஆலங்குடி போயிட்டு வாங்க. காலபைரவருக்கு வேப்பெண்ணெயில விளக்கேத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடகராசி பொறுத்தளவுக்கு ஓம் வாக் கணபதி நமஹா அப்படிங்கிறத சொல்லுங்க. படிக்கிறவங்க மாணவ மாணவிகள் ஓம் வாக் சரஸ்வதி நமஹா அப்படிங்கிறது 27 முறை சொல்லுங்க. சரிங்களா?